ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு வடை தான் ஃப்ரெண்ட்ஸ். வடையில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாம் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது வாழைத்தண்டு வடை. வாழைத்தண்டில் நம்ம என்ன தான் டிஃப்ரெண்ட்டாக கூட்டு பொரியல்னு விதவிதமாக செஞ்சாலும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குழந்தைகளாகட்டும், ஒரு சில டைமில் பெரியவங்களே சாப்பிட ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதனால் நம்ம இது போல் வடை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வாழைத்தண்டில் அதிகமாக விட்டமின்ஸ் இருக்குது, அயன் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. ரொம்ப முக்கியமாக கிட்னியில் எந்த ப்ராப்ளமுமே வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு எப்போல்லாம் வாழைத்தண்டு கிடைக்குதோ அப்போலாம் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கட் பண்ணிவிட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் மஞ்சள் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணியில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு அதில் வாழைத்தண்டு போட்டிருக்கேன். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் வாழைத்தண்டை. ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வாழைத்தண்டிலே தண்ணி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. நமக்கு நல்லா வாழைத்தண்டு வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். இதனால் மூடி போட்டு வச்சிடலாம், வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வடைக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, 2 கொத்து கருவேப்பிலை, 5 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பைண்டிங்காக நம்ம பொட்டுக்கடலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது 1 கப் எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சதில் இந்த பொட்டுக்கடலையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். சரி வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. பார்த்தீங்களா, ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், 5 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நம்மளுடைய வாழைத்தண்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. நல்லா அந்த வாழைத்தண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா நைஸாகணும். அப்போ தான் நமக்கு வடை ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா இது போல் நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா கையில் கசக்கி சேர்க்குறேன். இது போல் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழுத்தம் கொடுத்து சூப்பராக பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதிலேருந்து கொஞ்சம் ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்தணும்னா நமக்கு நல்லா வடை ஷேப்பில் வந்துடும். பார்த்தீங்களா, நல்லா நமக்கு வடை ஷேப்பில் வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பைண்டிங் அழகாக செட் ஆகிடுச்சு. இதே போல் வடை தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். வடை செய்கிறதுக்காக கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஒவ்வொரு வடையாக தட்டி சேர்த்துக்கலாம். இதே போல் நம்ம ஒன்றா தட்டி சேர்த்த பிறகு உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஒவ்வொரு வடையாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த வடை செய்யும் போது எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும், நல்லாயிருக்கும், நமக்கு சாப்பிடவும் கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே போலவே நான் இன்னொரு செட்டும் போட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லும் ரொம்பவே அருமையாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வாழைத்தண்டு வடை சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைத்தண்டு எப்போவுமே மிஸ் பண்ணிடாதீங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.